Hi friends, welcome to Tamil Nadu Special. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோ லாஸ்ட் வீக்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கணும், அதுதான் கரெக்டாக இருந்திருக்கும். பட் ரொம்ப டைட் ஷெடியூலில் என்னால் கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் டிலே அப்லோட் அகெயின். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்ற ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபியான பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுண்டல் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவு காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது நான் நைட்டே ஊற வச்சுருக்கணும், பட் நைட்டு ஊற வைக்கல, மறந்துட்டேன். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் இதை 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். கரெக்டாக எனக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு பாருங்கள். சுடு தண்ணியில் பட்டாணி நல்லா உப்பி வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது எனக்கு. இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் 1 விசில் தான் விட போகிறேன். ஸோ வேக வைக்கிறப்ப இது கூட மஞ்சத்தூள் அப்புறமா கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பட்டாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான 1 கப் தேங்காய், 3 பல் பூண்டு, காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே 1/4 ஸ்பூன் அளவு போதும். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இதுக்கு அரை வெங்காயம், 2 இனுக்கு கறிவேப்பிலையை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது போல் ஓரளவு வதங்கியதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பட்டாணியை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம சுடு தண்ணியில் நல்லாவே ஊற வச்சுட்டதுனால நம்ம விசில் விடுறப்ப பார்த்து விடணும். நான் கரெக்டாக 1 விசில் விட்டுட்டு உடனே கேஸை ரிலீஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பட்டாணி ரொம்ப குழஞ்சி போயிடும். குக்கர் இல்லைன்னா நம்ம பாத்திரத்தில் கூட நம்ம பட்டாணியை கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறப்ப அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக சுண்டலுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம காலையில் சுடு தண்ணியில் ஊற வச்சாலே போதும். பாருங்கள், நம்ம சுடு சுடு சுண்டலை ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அழகாக டிவி பார்த்துட்டே, அப்படி இல்லைன்னா மழை வந்தால் மழையை ரசிச்சுட்டே சாப்பிடுங்க. இந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டும் கூட. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.